நம்ம வாழ்ற இந்த உலகத்துல எந்த ஒரு நாட்டிலேயோ இல்ல எந்த ஒரு மூலையிலேயோ புரட்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே நம்மளுக்கு முதல்ல ஒரு மனுஷனை தான் ஞாபகத்துக்கு வரும். அவர் தான் சே குவேரா. இவருக்கு நம்ம நிறைய அடமொழிகள் கொடுக்கலாம். மார்க்சியவாதி, அரசியல்வாதி, போராளி, புரட்சியாளர், மருத்துவர். இந்த அடமொழியெல்லாம் நம்மளால தனித்தனியா சொல்ல முடியாது. இந்த எல்லா அடமொழியையும் மொத்தமா சேர்த்து அரைச்ச ஒரு கொலாபரேஷன் தான் நம்ம சே குவேரா. தோழர் சே குவேராவை ஃபாலோ பண்ற மக்கள் எல்லாரும் அவரை செல்லமா சே அப்படின்னு அழைப்பாங்க. சே குவேராவை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே அந்த ஷே அப்படின்ற நேமுக்குள்ளேயே அவங்க எல்லா விதமான ஃபீலிங்ஸையும் அடக்கிடுவாங்க. அவரை ஃபாலோ பண்ற யாரும் அவரை தலைவன்னு கால் பண்ண மாட்டாங்க. காம்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காம்ரேட்னா தோழர்னு அர்த்தம். அப்படி எல்லாரும் அவரை தோழர்னு சொல்லி உரிமை கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு தத்துவம் ஒன்று சொல்லியிருப்பார். புரட்சிகள் உருவாகுவதில்லை, நாம் தான் உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு அநீதியையும் கண்டு நீ அதிர்ந்து போவாயானால் நீயும் என் தோழனே அப்படின்னு சொன்னார். சாவை பத்தி பயந்ததே கிடையாது. பொலிவியால அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கும் போது ஒரு ஸ்கூல்ல தான் வச்சிருந்தாங்க. ஒரு ஸ்கூல் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு சாப்பாடு கொடுக்க வந்த டீச்சர்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த ஒரு சூழ்நிலையில இந்த ஸ்கூல் எப்படி நல்லா இயங்கும், ஒருவேளை எங்களோட புரட்சி வெற்றி பெற்று நான் உயிரோட இருந்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் கட்டி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட மனுஷன் பிறந்த நாள் தான் இன்னைக்கு ஜூன் 14.